தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் 7 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அருணாச்சலம் இன்று காலை உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அருணாச்சலத்தை தூத்துக்குடி தென்பாகம் போலீசார் அடித்துக் கொன்று விட்டதாக உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். கூடுதல் விவரங்கள் என்ன? இது குறித்து தற்போது நமக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், தூத்துக்குடியில் இந்த அமுதா நகரை சேர்ந்தவர் அருணாச்சலம். இவர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக சொல்லி தென்பாகம், அதாவது சவுத் ஸ்டேஷன் போலீசார் அவரை விசாரணை கடந்த 4 அழைத்திருக்கிறார்கள். அவர் தூத்துக்குடி 3ஆம் மைலில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடையில் பணியாற்றி வந்திருக்கிறார். அருணாச்சலத்தை கடந்த 17ஆம் தேதி விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றதாக அவர்கள் உறவினர்கள் கூறுகிறார்கள். அழைத்து சென்ற நிலையில் அன்றைய நாள் மாலையே அவர் உடலில் காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் கடந்த 7 நாட்களாக அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் உயிரிழப்புக்கு காரணம் காவல்துறையினர் தாக்கியதே என்று அவர்கள் உறவினர்கள் குற்றம் சாட்டி அவர் உடலை வாங்க மறுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாது தூத்துக்குடி மாவட்ட மக்களிடமும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தாங்குளத்தில் இதே போன்று ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணம் என்பது சிறையில் தாக்கப்பட்டதால் நடந்ததாக கூறப்பட்டது. அது தொடர்பாக தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி 1999 முதலே இது போன்ற காவல் மரணங்களால் இதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்ட விவரமும் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பேசு பொருளாக இருக்கிறது. அந்த வழக்கில் கூட, அதாவது 1999 இதே போல ஒரு லாக்கப்பட்ட சம்பவத்தில் கூட 9 போலீசாரே கடந்த 2025 ஆண்டு தான் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அதே போல அடுத்து 2017 ஒரு சம்பவம் நடந்தது. 2020 நடந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளானது. அதாவது சாத்தாங்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அந்த தந்தை மகன் கொலை செய்யப்பட்ட விவகாரம். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தண்டனைகளும் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்று இந்த அருணாச்சலம் உயிரிழந்ததற்கும் காரணம் காவல்துறையினர் என்று ஒரு குற்றம் சாட்டி அவர் உறவினர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.